வணக்கம். மற்றும் ஒரு அரசியல் அதிர்வு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் நான் கிருத்திகா மணிவண்ணன். இன்றைய அரசியல் அதிர்வு நிகழ்ச்சியில் இலங்கையில் தற்போது பலராலும் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தை தான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். அரசியல் என்றாலே தீ போல பரவுகின்றது பல விடயங்கள். இந்த நிலையில் இலங்கையில் ஒரே நாளில் 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை பற்றியதான் இன்றைய அரசியல் அதிர்வுகள் நிகழ்ச்சி விளக்க இருக்கிறது. யார் அந்த 12 பேர்? எதற்காக ஒரே நாளில் 12 பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? இந்த விடயங்கள் பற்றி விரைவாக பார்க்கலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் யாராலும் மறக்க முடியாத ஒரு மாதமாகவே காணப்படுகிறது. இலங்கையில் அறநிலைய போராட்டம் வேரூன்றி நின்ற காலப்பகுதி. இலங்கையில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதவி நீக்க கூறியும் நாட்டை விட்டு வெளியேற கூறியும் மக்கள் வந்து ஒரு பேரணியாக திரண்டு அறநிலைய என்று பெயர் பெற்றது அப்போராட்டம். அந்த போராட்டத்தில் எண்ணுக்கணக்கற்ற அசம்பாவிதங்கள் அரங்கேறியது உண்மை. இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அறநிலைய போராட்டத்தின் போது புலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூரல மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வந்து அடித்து கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் இலங்கையையே உலுக்கியதாக காணப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது அவர் வந்து 2022 மே மாதம் 9ஆம் தேதி வந்து இந்த போராட்டத்தின் நடுவே அலரி மாளிகையில வந்து தன்னுடைய கூட்டத்தை முடித்துக் கொண்டு தன்னுடைய புலனறுவைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். இந்த நிலையின் போதே நிட்டம்புவ நகரில் வைத்து இந்த தாக்குதல் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. முன்னாள் எம்பி அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஜெயந்த குணவர்த்தன ஆகியோரை வந்து ஈவிரக்கமின்றி தாக்குதல் நடத்தி கொண்டதாக வந்து இந்த தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. இந்த நிலையில அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து இது தொடர்பான வழக்கு வந்து தொடரப்படுகிறது. இந்த தாக்குதலை மேற்கொண்டதன் அடிப்படையில 41 சந்தேக நபர்களை போலீசார் வந்து கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தனர். 41 நபர்களை வந்து தொடர்ந்து கைது செய்து விசாரணைகளுக்கு உட்படுத்தி இருக்கின்ற நேரத்துல இது தொடர்பான வழக்கு வந்து 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இறுதித் தீர்வு இந்த திகதியிலேயே வழங்கப்படும் என்று முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் இறுதித் தீர்ப்பு வந்து நேற்றைய திகதி வந்து ஒத்திவைக்கப்பட்டது. அதாவது பிப்ரவரி மாதம் நேற்று 11ஆம் தேதி வந்து இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு ஜனவரி 14ஆம் தேதி வழங்கப்பட வேண்டிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வந்து ஹம்பகா நீதிபதிகள் 3 அடங்கிய குழு, அதாவது சகான் மாப பண்டார, ரஷ்மி சிங்கப்புலி மற்றும் ருவந்த ஹொடவல ஆகிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய விசேட அமர்வின் போதே இந்த தீர்ப்பு வந்து நேற்றைய தினம் வெளியாகி இருக்குது. 41 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யப்பட்ட நிலையில 12 பேர் மாத்திரமே குற்றவாளிகளாக உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் 12 பேருக்கும் நேற்றைய தினம் ஹம்பகா மேல் நீதிமன்றத்துல மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மீதி 23 பேர் வந்து எந்தவித குற்றங்களிலும் அவர்கள் ஈடுபடவில்லை என்று அவர்கள் விடுதலையாகி இருக்கிறார்கள். மீதி பேர் 6 மாத சிறை தண்டனைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இலங்கையில வந்து மரண தண்டனைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அவை மரண தண்டனைகள் சிறை தண்டனைகளாகவும் ஆயுள் தண்டனைகளாகவும் மாத்திரமே இலங்கையில் தற்போது வரை நடைமுறையில் காணப்படுகிறது. ஏனைய நாடுகளில் காணப்படுவது போல மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது இலங்கையில் இல்லை. இலங்கையில் மரண தண்டனை என்று குறிப்பிட்டாலும் அவை ஆயுள் தண்டனைகளாகவே நிரந்தர தண்டனைகளாகவே மாறிவிடுகின்றன. இந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பயங்கரமான இந்த சம்பவம் புலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூரல மற்றும் அவரது பாதுகாவலர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் வெளியாகிய தீர்ப்பு சமூகத்தில் வந்து மக்களுக்கான பாதுகாப்பையும் சட்டத்தின் நம்பிக்கையையும் வலுப்படுத்த இருக்கிறது என்றே கூறலாம். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. இலங்கையில் பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
இதற்கும் மக்களுக்கு நீதி வேண்டும். ஒட்டுமொத்த மக்கள் பல்வேறு விடயங்களுக்காக நீதியை கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் மரண தண்டனை என்பது இலங்கையை பொறுத்தவரை ஒரு முக்கியமான தீர்ப்பு. பல்வேறு நாடுகளில் மரண தண்டனை, அதாவது சிறு குற்றங்கள் அல்லது பாலியல் குற்றங்களுக்கான மரண தண்டனை விதிக்கப்படுவது அதிகம். ஆனால் இலங்கையில் ஒரு வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு அதற்கான தீர்ப்பு என்பது பல நாட்கள் அல்லது பல வருடங்களை தாண்டி சென்று விடுகிறது. அதற்கான தீர்ப்பும் அதற்கான தகுதி வாய்ந்தவையாக காணப்படுவதில்லை. இதன் காரணமாகவே மக்கள் போராட்டம் என்றும் தமக்கான நீதி வேண்டும் என்ற கோஷங்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர். இத்தகைய இந்த நேரத்தில் அத்துக்கூறுள்ள அவர்களுடைய இந்த வழக்கு விசாரணையில் 12 பேருக்கு இலங்கையில் ஒரே நாளில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். நீதி எப்பவும் சாவதில்லை. மக்களினுடைய நம்பிக்கை என்றோ ஒரு மூலையில் நீதியின் பக்கம்தான் செல்கின்றது. மற்றொரு அரசியல் அதிர்வு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கிருத்திகா மணிவண்ணன்.